Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart and surabooks.com. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ் இன்று நம்மோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். சார், பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஏதோ ஒரு மோதல் இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிரதான காரணம் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்க உள்ளுக்குள்ளே பேசிக்கலாம், வெளிப்படையாக ஊடகத்தில் வெளிப்படுத்துறது ஏன் சார்? இல்லை, முதல்ல ஊடகத்தில் பெருசாக யாரும் வெளிப்படுத்தலை. அது என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறேன். முதல்ல மோதல்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்க. மோதல் கிடையாது, அந்த உறவில் ஒரு சின்ன நெருடல் இருக்குது, அவ்வளோதான். மோதல் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மோதல் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரும் புதிருமாக செயல்பட்டுருப்பாங்க. அப்படி எதுவுமே நடக்கலை. இந்த தடவை எலெக்ஷனில் ஓரளவுக்கு ஆர்எஸ்எஸ் ஒத்துழைப்பு குறைவாக இருந்தது, குறிப்பாக யூபி இந்த மாதிரி குரூஷியல் ஸ்டேட்ஸில். இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். ஆர்எஸ்எஸ்ங்கிறது அடிப்படையில் மிக தீவிரமான ஒரு சித்தாந்த அமைப்பு. ஹிந்துத்துவா தான் அதனுடைய கோர் அஜெண்டா எல்லாமே. ஆர்எஸ்எஸில் எப்போதுமே இந்த பர்சனாலிட்டி கல்ட்டுங்கிறதுக்கு எந்த முக்கியத்துவமும் இருக்காது. இந்த தனிநபர் துதி, தனிநபர் வழிபாடு, அது இது எதுவுமே இருக்காது ஆர்எஸ்எஸில். அங்கே சித்தாந்தம் தான் எப்போதும் டிரைவிங் சீட்டில் இருக்கும். அதுக்கு அடுத்து தான் முதல்ல நேஷன், அதுக்கப்புறம் சித்தாந்தம், அப்புறம் ஆர்கனைசேஷன், அப்புறம் தலைவர். இதுதான் ஒரு இது. இப்போது இது என்ன அண்மை காலமாக நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னா, இந்த சித்தாந்தத்தை தாங்கி பிடிக்கிற ஆர்கனைசேஷன், அப்புறம் கட்சி பிஜேபி, இந்த கட்சி எல்லாவற்றையும் தாண்டி மோடி மிக பெரிய அளவில் வளர்ந்து விட்டது போன்ற ஒரு தோற்றம் இன்னைக்கு இந்தியாவில் உருப்பெற்றிருக்கு. அப்படி ஆர்எஸ்எஸ் சொல்கிறேன், அப்படி ஒரு தோற்றம் உருப்பெற்று இருக்கு. அது ஒரு தோற்றம் தான் நான் சொல்கிறேன். இந்த மே மாதம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டுக்கு பிஜேபியுடைய தேசிய தலைவர் ஜேபி நட்டா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார். அப்போது இன்டர்வியூ கொடுக்குறப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வாஜ்பாய் காலத்தில் ஆர்எஸ்எஸ் மற்றும் சங் பரிவார் அமைப்புகளுடைய உதவி தேவைப்படக்கூடிய நிலையில் பிஜேபி இருந்தது. இன்றைக்கு பிஜேபி மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வளர்ந்து விட்டது. இன்றைக்கி அவர்களுடைய உதவி எதுவும் தேவைப்படலை. இந்த ஆர்கனைசேஷன்ஸ், ஆர்எஸ்எஸ் உள்பட இந்த ஆர்கனைசேஷன் இவற்றையெல்லாம் விட பெரிய மனிதராக மோடி வளர்ந்து விட்டார்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்படி நினச்சது ஆர்எஸ்எஸ் இல்லை, நட்டா. அதை அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த இன்டர்வியூவில் பதிவு செய்திருந்தார். பொதுவாக ஒரு தனிநபர் வழிபாடோ தனிநபர் வளர்ந்து கொண்டு போவது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப ஒத்து வராது. எதுக்கு அவர் சொன்னார் சார் அந்த காலகட்டத்தில்? நட்டாட்ட தான் கேட்கணும். நட்டா எலெக்ஷன் சமயத்தில் அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்கிறப்ப நட்டா எப்படி வெளிப்படுத்திடுறாரு. வெளிப்படுத்துறதுக்கு பிறகுலேருந்தே ஒரு விதமான ஒரு ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் டீப்பன் ஆகுது. அதுக்கேற்றபடி யூபி இன்னும் பல இடங்களில் ஆர்எஸ்எஸ் ரொம்ப பெரிய அளவில் ஒர்க் பண்ணலை. இதுக்கிடையில் நீங்கள் இவங்க ஸ்மிருதி இரானி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்மிருதி இரானிக்காக ஒர்க் பண்ண வர்றேன் அப்படின்னு சொல்கிற ஆர்எஸ்எஸ் நண்பர்களை நீங்கள் ஒர்க் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு டீமை வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. உதவிக்கு ஆர்எஸ்எஸ்ஸை நீங்கள் வேண்டாம்னு ஸ்மிருதி இரானி திருப்பி அனுப்புகிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது நான் எனக்கு தெரிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே போல் 100,000 இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது என்ன ஏதுன்ட்டா. இப்படி போய்கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு சின்ன சரிவு யூபியில் பிஜேபிக்கு ஏற்படுகிறது. ஆனால் பிஜேபியோட இந்த சரிவுக்கு டோட்டலாக ரீசன் ஆர்எஸ்எஸ் ரொம்ப பெருசாக ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறதோ, இல்லாட்டி சமாஜ்வாதி பார்ட்டியுடைய ஒரு சோஷியல் கோயலிஷனோ நான் சொல்ல மாட்டேன். பட் அதை தாண்டி வேறு ஒன்று இருக்குது. அது இது வரைக்கும் யூபியில்
யாருமே சொல்லாத ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னா மாயாவதி ஃபேக்டர். இந்த மாயாவதி ஃபேக்டருங்கிறது பெரிய அளவில் யூபியில் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அதாவது மாயாவதி மிக அதிக அளவில் வாக்குகளை பெறுகிற போதெல்லாம் யூபியில் பிஜேபி மிக சிறப்பாக வெற்றி பெற்றது. மாயாவதி ஓட்டு குறைகிறப்பெல்லாம், வெகுவாக குறைகிற போதெல்லாம் பிஜேபி கையை சுட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். சட்டப்பேரவை தேர்தலை எடுத்துப்போம். 2017 சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி 312 தொகுதிகளில் ஜெயிக்குது. பிரம்மாண்டமான வெற்றி. அப்போ மாயாவதி பெற்றிருந்தது 22% வாக்குகள். அப்போ அவங்க அவ்வளோ ஜெயிக்கிறாங்க. 5 வருஷம் கழிச்சு 2022 சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. மாயாவதி 12% வாக்குகளை பெறுகிறார். அதாவது 10% குறையுது. பிஜேபி 255 தொகுதிகளில் ஜெயிக்குது. 57 தொகுதிகளை இழக்கிறது. அந்த டைத்தில் சமாஜ்வாதி பார்ட்டி 111 தொகுதிகளில் ஜெயிக்கிறார். கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாலே எவ்வளோ ஜெயிச்சோ அதை காட்டில் 60க்கும் அதிகமான இடங்களில் ஜெயிக்கிறாங்க. ரைட்டா? இதே போல் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தால் 2019 மாயாவதி 19% வாக்குகளை பெறுகிறார். அப்போ பிஜேபி 62 தொகுதி ஜெயிக்குது. இந்த தடவை மாயாவதி 9% வாக்குகளை பெறுகிறார். கரெக்டாக 10% இழக்கிறார். பிஜேபி 33 சீட் ஜெயிக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னா, சமாஜ்வாதி பார்ட்டிக்கு போகக்கூடிய வாக்குகளை தடுக்கக்கூடிய அரணாக மாயாவதி விளங்கிய வரைக்கும் பிஜேபிக்கு பெரிய வெற்றி கிடைத்து வந்தது. இப்போ மாயாவதியை விட்டு வெளியில் போதில் ஒரு 10% வாக்கு ஒவ்வொரு தடவையும், அந்த 10% வாக்கு அப்படியே சமாஜ்வாதி பார்ட்டிக்கு போயிருக்கு. அப்படின்னா அந்த வாக்குகள் எதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பொதுவாக மாயாவதி ஜாதவ் அப்படிங்கிற தலித் சமூகத்தை சார்ந்தவர். அதனால அவருடைய இந்த ஜாதவ் ஓட்ஸ் அவருக்கு அப்படியே கிடைச்சிருக்கும். ஆனால் நான் ஜாதவ் தலித்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க அப்படியே ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அது முழுமையாக சமாஜ்வாதி பார்ட்டிக்கு போயிருக்கு. ஒரு பெரிய மேஜர் சங்க் ஆஃப் தலித் ஓட்டுகளை மாயாவதி இழந்திருக்கிறார். ஸோ இந்த மாயாவதி ஃபேக்டருங்கிறது ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. வெறும் ஆர்எஸ்எஸ் மட்டும் சொல்ல முடியாது. இது ஒன்று. இது ஒரு பக்கம். இப்போ திரும்ப நம்ம ஆர்எஸ்எஸ்க்கு வருவோம். இதுக்கு மத்தியில் கடந்த 2 நாளைக்கு முன்னால் மோகன் பாகவத் அவர்கள் நாக்பூரில் அவங்க ஆர்எஸ்எஸ் தலைமையகத்தில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றுகிறார். தேர்தலுக்கு அப்புறம் அவர் பேசின முதல் உரை அதுதான். அப்போது அவர் சில விஷயங்களை ரொம்ப ஓப்பனாகவே பேசுகிறார். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாம் எல்லோரையும் அரவணைத்து போக வேண்டும். எதிர்க்கட்சிகள் என்றாலே எதிரி கட்சிகள் அல்ல. அவர்களுடைய கருத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். நம்மை போலவே அவர்களுக்கென்று சில கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த கருத்து என்னன்னு பார்க்கணும். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் கருத்தொற்றுமையை எட்டி அதன் வழியாக தீர்வு காண முயற்சி செய்ய வேண்டும். மணிப்பூர் இஷ்யூவில் ஒரு முன்னுரிமை கொடுத்து அதுக்கு தீர்வு காண முற்பட வேண்டும். அப்புறம் இன்னொரு இடத்துல இந்த தேசத்தின் காவலராக இருக்கக்கூடியவர் ஆணவத்துடன் இருக்கக்கூடாது. அதாவது இந்த இடத்துல கட் பண்ணிக்கங்க வேண்டாம். அதாவது இந்த தேசத்தின் சேவகராக இருக்கக்கூடியவர் ஆணவத்துடன் இருக்கக்கூடாது. எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். இப்படியா நிறைய வருகிறது. இதை நீங்கள் இன்டர்பிரட் பண்ணீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு விதத்தில் பிஜேபிக்கு அறிவுரை சொன்னது மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம இன்டர்பிரிட்டேஷன் தானே. ஆனால் நிச்சயமாக அறிவுரை சொல்கிற டோனில் சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை, புரிஞ்சுருக்கா. அதே நேரத்தில் அவர் சொல்லுகிறார், 3வது முறையாக என்டிஏ வந்திருக்கிறது, அதே பிரதமர் வந்திருக்கிறார், அதே அரசு வந்திருக்கிறது. அதெல்லாம் அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு கொஞ்சம் இந்த அட்வைஸ் ஸ்டோன்லாம் வருது. இல்லை இதில் மகுடம் என்ன அப்படின்னா, நேற்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அஃபிஷியல் புல்லட்டின் ஆர்கனைசரில் ஒரு தீவிர ஆர்எஸ்எஸ்காரர் என்று அறியப்பட்ட ரொம்ப பிரபலமான ரத்தன் ஷார்தா ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிறார். அந்த ஆர்டிக்கிளில் ரொம்ப வெளிப்படையாக பிஜேபியை அவர் விமர்சித்திருக்கிறார். வெறும் அரசியலுக்காக பிஜேபியை பார்த்து கடுமையாக விமர்சித்தவர்கள் காவி பயங்கரவாதம் என்று சொன்ன காங்கிரஸ்காரர்களையெல்லாம் உள்ளே சேர்த்தது மிகப்பெரிய தவறு.
இது வந்து இங்கே இருக்க தொண்டர்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆர்எஸ்எஸ்காரர்கள் கூட வருத்தப்பட்டார்கள். அதாவது ஆர்எஸ்எஸ்ஸையும் காவி பயங்கரவாதம் சொன்னவங்க, பிஜேபி காவி பயங்கரவாதம் சொன்னவங்க, அவங்களெலாம் உள்ள நுழைய விட்டீங்க. அதே போல் மிக தவறான அரசியல் செயல்பாடு ஒரு காரணமாக இருந்தது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து தேசியவாத காங்கிரஸை எடுத்துக்கொள்வோம். தேசியவாத காங்கிரசுடைய தலைவர் அவராகவே ஒரு 3 ஆண்டுகளில் ஓய்வு பெறுவதாக இருந்தார். அவருக்கும் அவரது உறவினருக்கு ஏற்பட்ட சண்டையின் மூலம் தானாகவே தேசியவாத காங்கிரஸ் தன் ஆற்றலை விரைவிலேயே இழக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த கட்சியை உடைச்சு அதை 2ஆக ஆக்கியது அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு அனுதாபத்தை தேடி தந்தது. மேலும் தொடர்ந்து பிஜேபியை எதிர்த்து வருவதில் தேசியவாத காங்கிரஸ் முன்னிலை வகித்தது. அந்த காங்கிரசுடன் திடீரென்று பிஜேபி கைகோர்த்ததை யாரும் ரசிக்கவில்லை. பிஜேபி தொண்டர்கள் மனது புண்பட்டது. ஆர்எஸ்எஸ் அஜித் பவாரோடு ஒரு தொடர்பு வச்சதுல விருப்பம். அதே நேரத்தில் ஏக்நாத் ஷிண்டே பத்தி அவர் சொல்லல. ஏன்னா அடிப்படையில் சிவசேனைங்கிறது ஒரு இந்துத்துவ அமைப்பு. நமக்கு சிவசேனைக்கும் பிஜேபிக்கு இடையிலான சிக்கல் அப்படிங்கிறது ஒரு பங்காளி சண்டை. இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம். அது 2 அடிப்படையில் ஒரு இந்துத்துவ அவுட்ஃபிட் தானே. ஸோ சிவசேனையோட நம்ம உறவு வச்சிருக்கிறது அது தப்பு, அதை பற்றியே பேசலை. ஆனால் தேசியவாத காங்கிரஸுங்கிறது இன்னொரு காங்கிரஸ் தானே. காங்கிரஸோட பிஜேபி அலையன்ஸ் வைக்கலாமா? அது எப்படி இருக்கும்? இது மிகப்பெரிய தவறு. இந்த தவறை எல்லாம் நாம் செய்தோம். அதே போல இன்னொன்று அவர் சொல்லியிருக்கார், களத்திலே பலன் வேண்டும் என்று சொன்னால் களத்தில் கடுமையாக உடைக்க வேண்டும். வெறும் சமூக ஊடகங்களில் ஒரு போட்டோவையும் சில போஸ்டையும் பதிவு செய்வதன் மூலமாகவே நீங்கள் மிகப்பெரிய சாதனை எதையும் எட்டிவிட முடியாது. இப்படியெல்லாம் அவர் சொல்ல வரிசையா நிறைய அட்வைஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் மோடி எங்கள் குடும்பம் அப்படிங்கிற அந்த ட்விட்டர் இதெல்லாம் மோடி நீக்க சொல்லியிருந்தாரா? அது வந்து ராகுல் காந்தி சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து குடும்பம் சொன்ன, இப்போ குடும்பத்தை சேர்ந்த பல பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு. இதுதான் மோடியினுடைய அரசியல் குடும்பம் போல இருக்கு அப்படிலாம் சொல்லி இது பண்ண, அதை ஒட்டி அந்த மோடி குடும்பம்ங்கிறத அவர் எடுக்க சொன்னார். அவர் சொன்ன நேரமும் ராகுல் காந்தி விமர்சனத்தை வைத்த நேரமும் ஒன்று. ஸோ அதனால அவர் ரத்தன் சாரதா வந்து ரொம்ப பாயிண்ட் பிளாங்காக அவர் பிஜேபிக்கு தான் மொத்த அறிவுரையும் வழங்கியிருக்கிறார். இல்லை சார், அது பிஜேபிக்கு நேரடியாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இது போன்ற கட்டுரைகள் வாயிலாக வெளிப்படுத்துகிறாங்களா? நேரடியாக கொடுக்க முடியாதுங்கிறல சார். என்னன்னா கேட்குற நிலையில இல்லையா பாஜக? பிஜேபி என்பது தனி கட்சி, இது ஒரு தனி ஆர்கனைசேஷன், ரைட்டா? அதே நேரத்தில் எப்போதுமே ஆர்எஸ்எஸ்க்குள்ளே ஒரு ஜனநாயகம் உண்டு. அவங்க சொல்ல நினச்சதை கரெக்டாக அந்த கருத்தை பதிவு பண்ணிடுவாங்க. அதை வந்து பொது விவாதத்துக்கு விட்டுருவாங்க. இனிமேல் அது பற்றி விவாதிப்பாங்க. இப்போ நம்ம 2 பேரும் விவாதிச்சுட்டு இருக்கோம் அதை பற்றி. இது பற்றி தொடர்ந்து பல்வேறு விவாதங்கள் நடக்கும். இது எந்த அளவுக்கு சரி, எந்த அளவுக்கு தப்பு, இப்படியெல்லாம் நிறைய போகும். இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு பிஜேபியை இன்னும் நெறிப்படுத்தும். ஸோ அதுக்கு அடுத்த 5 ஆண்டு தொடர்ந்து காலங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக அதில் அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல. அவர் வந்து மோடியினுடைய செல்வாக்கின் மீது அதீத நம்பிக்கை வைத்து பிஜேபி தொண்டர்கள் களத்தில் கடுமையாக உழைக்காமல் விட்டார்கள். எதுவாக இருந்தாலும் களத்தில் கடுமையாக உழைத்தால் மட்டுமே பலன் கிட்டும். சமூக ஊடகங்களில் படங்களை வெளியிடுவதன் மூலமோ இல்லாட்டி போஸ்டரை வெளியிடுவதன் மூலமோ எதையும் சாதித்து விட முடியாது அப்படிலாம் சொல்லியிருப்பார். அதே போல் இன்னொன்று சொல்லியிருப்பார் அவர் ரத்தன் சாரதா, மோடி 400க்கு மேல் போக வேண்டும் என்று சொன்னார். இது தங்களுக்கான இலக்கு என்பதும் எதிர்க்கட்சிகளுக்கான சவால் என்பதையும் பிஜேபி தொண்டர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தங்களுக்கு டார்கெட் செட் பண்ணியிருக்கானே புரிஞ்சுக்கல. அதுக்கு பதிலாக தொண்டர்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா 400ன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா மோடி 400 அச்சீவ் பண்ணிடுவார். ஏதோ அதை அச்சீவ் பண்ணல மோடியோட வேலைங்கிற மாதிரி இருந்துட்டாங்க. இது தங்களுக்கான டார்கெட் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கல அப்படிம்பார். ஸோ சார் ஒரு வழியாக ஆட்சி அமைச்சிட்டாங்க சார்.
கிட்டத்தட்ட 2019 போர்ட்ஃபோலியோ அப்படியே எந்த வித மாற்றமும் இல்லாமல் பெரும்பாலும் இல்லை எல்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. மெயின் இப்போ போர்ட்ஃபோலியோ வந்து கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில் இடம்பெறக்கூடிய இலாக்காக்களில் அதே அமைச்சர்கள் இருக்காங்க. ஹோமில் இவர் அமித்ஷா தான் இருக்கார். அதே போல் வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர், நிதித்துறை, பாதுகாப்பு எல்லாம் அதே ஆட்கள் தான் இருக்காங்க. நிர்மலா சீதாராமன், அப்புறம் ராஜ்நாத் சிங் இவங்க தான் இருக்காங்க. அதே நேரத்தில் பல விஷயங்கள் மாறி இருக்குது. இப்போ வந்து சௌஹான் வந்திருக்காரு. ஆமாம், அவருக்கு விவசாயம் கொடுத்துருக்காங்க. இதே போல் மனோகர்லால் கட்ரு, அவருக்கு ஒரு இப்படி புதிய முகங்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. முன்னாள் ஆனால் முதல்வர்கள். ஓரளவு பரவலாக மாற்றலை. ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள் ஜேடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லைனா தெலுங்கு தேசம் கட்சியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் போராடி நிறைய கேபினெட் வாங்குவாங்க, நிறைய எம்ஓஎஸ் வாங்குவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது ஒரு கேபினெட் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை, அதுக்கு காரணம் மோடி வந்து மன்மோகன் சிங் இல்லை. மோடி தானே. மன்மோகன் சிங்கிட்ட நீங்கள் கேட்கலாம், பயந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். மிரட்டியே வாங்குவாங்க மன்மோகன் சிங்கிட்ட, இல்லாட்டி கவுத்துருவோம்பாங்க. இவர் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடியவர். அதாவது கூட்டணி கட்சிக்கான மரியாதையும் தருவார். அதே நேரத்தில் இதுதான் ஜாக்கிட்டு நீங்கள் ரொம்ப ஏறி பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை அலோவ் பண்ணவும் மாட்டார். இப்போது ஒன்றும் பெருசாக பிஜேபி வீக்காக இல்லை, கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணும். அதாவது 28 கட்சிகளை கொண்ட இந்தி கூட்டணி மொத்தமாக எத்தனை தொகுதிகளை பெற்றிருக்கிறதோ அதை காட்டிலும் அதிகமாக பிஜேபி பெற்றிருக்கிறது. இது அவ்வளோ பெரிய கட்சி. 240 சீட்டுங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து 100 சீட்டை கூட தொடாத ஒரு கட்சியினுடைய தலைவர் தொடர்ந்து ஏதோ தாங்கள் ஜெயித்து விட்டது போல விமர்சித்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார், வாரணாசியில் பிரியங்கா காந்தி போட்டியிட்டு இருந்தால் 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் மோடியை வென்றிருப்பார்னு. நான் கேட்குறேன், போட்டியிட வேண்டாம்னு யார் சொன்னா? போட்டியிட வேண்டியது தானே. இன்னும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் புதுசாக சவடாலாக பேசுகிறீங்க. 2014 மோடியை எடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட்டாரா இல்லையா? நீங்கள் போட்டியிட வேண்டியது தானே. யாருங்க வேண்டான்னு சொன்னது? இவ்வளவு பெரிய தைரியசாலிகள், சூர புலிகள் தேர்தலுக்கு முன்னால் தைரியமாக முடிவு எடுத்து பிரியங்கா காந்தியை வாரணாசியில் இறக்கி விட்டுருக்க வேண்டியது தானே. யார் தடுத்தா? யாருக்கு எதிராகவும் யாரும் போட்டியிடலாம். இந்த ஜனநாயகத்தில் அந்த உரிமை உண்டு. எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து கவர்மெண்ட்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப சாகசமாக ரூம் போட்டு யோசித்து ராகுல் காந்தி சொல்லுகிறார், மோடியை எதிர்த்து பிரியங்கா காந்தி போட்டியிட்டு இருந்தால் அப்படின்னு. போட்டியிட வேண்டியது தானே. பார்ப்போம். இப்போ கூட ஒன்றும் அவகாசம் இல்லை. அடுத்த தடவை பார்க்கலாம். மோடி நிற்கிற இடத்துல அவரை எதிர்த்து பிரியங்கா காந்தி போட்டியிடட்டும். சார், ஷிண்டே தரப்பு அதிருப்தியில் இருக்காங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அமைச்சரவை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அதிருப்தியெல்லாம் எப்படி மோடி ஃபேஸ் பண்ண போகிறாரு? எக்ஸ்பென்ஷனில் ஃபேஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் உண்டு. இப்போ ஷிண்டே தரப்பில் ஷிண்டே வந்து ரொம்ப குறைச்சலாம் ஒன்றும் வாங்கிடல. ஏன்னா அவரும் ஒரு 6 சீட்டு 7 சீட் ஜெயிச்சிருக்கார் ஷிண்டே. இப்போ 5க்கு 5 சீட்டு ஜெயித்த சிராக் பாஸ்வான் தரப்புக்கே சிராக் பாஸ்வானுக்கு கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு தகுதியான ஒரு கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ அதே நேரத்தில் கொடுக்கப்பட்டிருக்க என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இது நிச்சயமாக வருத்தத்துக்குரியது. இது வந்து மோடி வரைக்கும் பதிவாகிருக்கும். மோடி வந்து கொடுப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதேனும் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இருக்கும். அதை வந்து ஏக்நாத் ஷிண்டேட்ட சொல்லாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. என்னென்னா அதுக்கு அதாவதுங்க ஒரு கட்சி இந்த மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காகவே கேபினெட் கொடுத்துட முடியாது. அந்த கேபினெட்டுக்கு தகுதி உடையவர்களும் இருக்கணும். இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. வெஸ்ட் பெங்காலில் சும்மா இல்லை 12 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. 12 சீட்டு ஜெயிச்சிருக்கிறப்போ அதுக்கு ஒரு கேபினெட்டாவது கொடுத்துருக்கணும். 12 சீட் ஜெயிச்ச வெஸ்ட் பெங்கால் கிடச்சிருக்கு 2 எம்ஓஎஸ் தான் கிடச்சிருக்கு. என்ன காரணம்னா அந்த கேபினெட்டுக்கு உண்டான அளவுக்கு ஒரு கேலிபரோட கூடின ஆட்கள் அந்த 12ல் இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ ஒருவேளை வெஸ்ட் பெங்காலில் இருக்க சுவேந்து அதிகாரி எம்பி எலெக்ஷனில் போட்டிட்டு அவர் ஜெயிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு வந்து கேபினெட் கொடுத்துருப்பாங்க. அவர் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ அந்த மாதிரி யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சார், வரக்கூடிய இந்த இயர்லேயே மகாராஷ்டிரா அந்த மாநிலங்கள் ஒரு 3 மாநிலங்களுக்கு தேர்தல் வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு
ஒரு அதிருப்தி மனநிலையில் இருந்த இப்போ அஜித் பவார் கூட ஒரு அதிருப்தியில் தான் இருக்கிறாரு அப்படிங்கும்போது எப்படி சமாளிக்க போகிறாங்க? இந்த அஜித் பவாரை பொறுத்தளவில் ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லைங்க. அஜித் பவாரை உள்ளே கொண்டு வந்தது தான் பிஜேபிக்கு செட்பேக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன்னா அது ஜெல்லே ஆகலை. ஏன்னா அது காங்கிரஸ், அது இன்னொரு காங்கிரஸ் தானே, முரணான அது கூட்டணி. இன்னொரு காங்கிரஸ். சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் ஆரம்பித்தப்போ அந்த காங்கிரஸுடைய நோக்கம் என்னவா இருந்தது? எதுக்காக சரத்பவார் வெளியில் வந்தார்? முதல்ல அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாதான். அவர் வெளியில் வந்து ஏன் அப்படின்னா சோனியா காந்தி தலைவரானாங்க. அப்போது அதை எதிர்த்து சரத்பவார், PS சங்மா, தாரிக் அன்வர் இந்த 3 பேர் கட்சியை விட்டு வெளியில் வராங்க. என்ன ஒரு காங்கிரஸை வழிநடத்த இந்தியர்கள் யாரும் இல்லையா, ஒரு இத்தாலியர் தான் இருக்காரா அப்படின்னு கேட்டுட்டு சோனியா காந்தியினுடைய தலைமை பொறுப்பு அவர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து இவங்க வெளியில் வந்தாங்க. மற்றபடி காங்கிரஸுடைய கோட்பாடுகளையோ அதன் ஃபிலாசபியோ அதெல்லாம் எதிர்த்து வரல. எப்படி ஒரு இத்தாலியை தன்னுடைய தாய்நாடாக கொண்டிருக்கக்கூடிய சோனியா இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸுக்கு பொறுப்பேற்கலாம், தலைவராகலாம், இதற்கு தகுதியுடைய இந்தியர்கள் யாரும் இல்லையா அப்படின்னு குரல் எழுப்பி, அது முழுக்க முழுக்க ஒரு தேசியவாத குரல். அதை எழுப்பித்தான் இன்னைக்கு 3 யங் டக்ஸ்ன்னு பேர், சரத்பவார், தாரிக் அன்வர், PS சங்மா 3 பேர் வெளியில் வராங்க. வந்து தேசியவாத காங்கிரஸை ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு ஸ்டேஜில் சங்மா வெளியில் போயிட்டார். அதுக்கு பிறகு தாரிக் அன்வர் வெளியில் போனார். இதெல்லாம் நடந்த உண்மைகள், ரைட்டா? இதை தாண்டி சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸுக்கும் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு இடையில வேற எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. இப்போ காங்கிரஸோட என்றைக்காவது பிஜேபி அலையன்ஸ் வைக்குமா? அப்படிங்கிறப்போ சரத்பவாரோட அலையன்ஸ் வச்சது அதுதான். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சாதாரண காரியகர்த்தா தொண்டன்லேருந்து அத்தனை பேரும் சரத்பவாருக்கு எதிராக, தேசியவாத காங்கிரஸுக்கு எதிராக அரசியல் செய்தே பழகினவர் பிஜேபிக்கு. இந்த எலெக்ஷன் டயத்தில் ஒரு வீடியோ வெளியில் வந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வயசானவர் போகிறாரு, போயிட்டு அவர் ஒரு தொகுதிக்கு போகிறாரு, போயிட்டு ஓட்டு போடாமல் திரும்ப வராரு, கையில் மையத்தடைஞ்சு அதில் ஓட்டு போட மாட்டேன்ட்டு வெளியில் வந்துட்டார். என்ன அப்படின்னா, பிஜேபிக்கு ஓட்டு போடணும், கமல் சின்னம் எங்கே, தாமரை சின்னம் எங்கே இருக்குது அப்படின்னு வெளியில் வந்து கேட்குறாரு. அப்போது அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஐயோ அங்கே தேசியவாத காங்கிரஸில் இருக்கக்கூடிய அஜித் பவார் பிரிஞ்சு பிஜேபியோட அந்த அலையன்ஸில் இருக்கார், அதனால இப்போ தேசியவாத காங்கிரஸ் சின்னத்தில் அவங்க போட்டிடுறாங்க, இப்போ அதனால தேசியவாத காங்கிரஸ் தான் பிஜேபியோட அலையன்ஸில் இருக்குது, நீங்கள் அதுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க. நேற்றுக்கு வரைக்கும் தேசியவாத காங்கிரஸுடைய சின்னத்துக்கு எதிராகவே ஓட்டு போட்டு வந்தவன் இப்போ அந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டால் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அது எப்படி பிஜேபியோட சேர்ந்து இருக்க முடியும்? நான் எப்படி ஓட்டு போட, கமல் சின்னம் இருந்தால் தான் ஓட்டு போடுவேன். ஒரு வயசான ஆர்கியூ பண்ணுறாரு வெளியில் வந்து. இல்லை இன்னொரு பெரிய இடையூறு என்னன்னா, அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் பழைய சின்னத்தை மீட்டு எடுத்து இல்லையா, அதுவே பெரிய தப்பா போச்சு. ஏன்னா அந்த சின்னத்துக்கு எதிராகவே ஒவ்வொரு பிஜேபிக்காரனும் ஓட்டு போட்டு பழகினவன். இன்னைக்கு அந்த சின்னத்துக்கே பிஜேபிக்காரன் ஓட்டு போடணும்னா அது அவனால புரிஞ்சுக்கவும் முடியலை. அதில் கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவர்கள், ரொம்ப விஷயம் தெரியாதவங்க, அவங்க கமல் சின்னம் இல்லை அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டான். இது எப்படி தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாருடைய கட்சிகளை எப்படி ஓட்டு போடுறது அப்படின்ட்டு அவன் வெளியில் வந்துட்டான். அந்த கடைக்கோடி மக்கள் வரைக்கும் இந்த செய்தியும் கொண்டு போய் சேர்க்கல உருப்படியா. அதனால தான் அவர் அஜித் பவார் ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சார், அது வெளிப்பட்டு. ஸோ இப்போ அஜித் பவார் போனால் பிஜேபிக்கு தலைவலி நீங்கியதுன்னு அர்த்தம். ஏன்னா சேர்த்ததை மக்கள் விரும்பலைங்கிறது தெளிவாயிடுச்சு. அதே நேரத்தில் ஏக்நாத் ஷிண்டேக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார்கள், கேபினெட்டை கொடுப்பாங்க, அது எக்ஸ்பென்ஷனில் இருக்கும். ஏன்னா 81 அமைச்சர்கள் வரைக்கும் மோடியால் பதவி கொடுக்க முடியும், 71 தான் பதவி ஏற்றிருக்காங்க, 10 பேர் வரைக்கும் இன்னும் கூடுதலாக கொடுக்க முடியும். அது ஃபர்தர் எக்ஸ்பென்ஷனுக்காக வச்சிருக்காங்க, பார்க்கலாம். அதனால இதெல்லாம் தாண்டி மகாராஷ்டிரத்தில் பிஜேபி செய்ய வேண்டியது திரும்ப பிஜேபி மேலே நம்பிக்கையை கொண்டு வரணும். பிஜேபி கேடட்ஸ்க்கு அநேகமாக நான் நினைக்கிறேன், அப்போ இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஃபார்மேஷன்லாம் இந்த இது எல்லாருக்கும். இது தவிர இன்னொரு பெரிய சோதனை ஒன்று இருக்குது. இந்தியாவின் மிகப்பெரிய கார்பரேஷனான மும்பை கார்பரேஷனுக்கான தேர்தல் வேறு இருக்குது. பிருஹான் மும்பை கார்பரேஷன் தேர்தல் வேறு இருக்குது.
அது எப்போதுமே சிவசேனா கொடி கட்டி பறக்கும். எப்பயோ நடத்திருக்க வேண்டியது. எங்கேயாவது உத்தவ் தாக்கரேடைய சிவசேனை ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு அதுக்குண்டான தேர்தல் நடத்தாமலே ஒத்தி போட்டு வந்துட்டாங்க. எத்தனை காலம் இப்படியே போவீங்க? ஓடி ஒழிய முடியாது. இப்போ அதுக்கும் சேர்த்து நடத்தி ஆகணும். இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு தீர்வை கண்டாக வேண்டும். இப்போ அதனால தான் இப்போ பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த மகாராஷ்டிரா இந்த இதை சமாளிக்கிறதுக்காக இப்போ புதிய தேசிய தலைவராக ஒருத்தர் வரப்போகிறார் இல்லையா? ஏன்னா ஜேபி நட்டா கேபினெட் ஆகிட்டார். சரி, தேசிய தலைவர் ஆவார் அப்படின்னு எதிர்பார்த்த சிவராஜ் சிங் சௌஹான் கேபினெட் ஆகிட்டார். மனோகர்லால் கட்டரும் கேபினெட் ஆகிட்டார். இப்போ எல்லாருமே கேபினெட் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. இவங்க யாரும் தேசிய தலைவராக வரப்போகிறது இல்லை. இப்போ யார் வருவா அப்படிங்கிற கேள்வி இருக்குது, பெரிய எதிர்பார்ப்பு. இப்போ அப்படி இருக்கிறப்போ அநேகமாக மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருவர் வரக்கூடும்ங்கிறாங்க. இதில் நிறைய பேர் தேவேந்திர ஃபட்னவிஸை எதிர்பார்க்குறாங்க. அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் தேசிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வினோத் தாவ்டே, அவர் மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர், அவர் வரலாம்னு எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு இடையில கேபினெட்டில் ஒரு முக்கியமான மிஸ்ஸிங் ஒன்று இருக்கு. முன்னாள் சபாநாயகர் ஓம் பிர்லா, அவருக்கு மினிஸ்டர் போஸ்டே தரல. ஒருவேளை அவர் தேசிய தலைவர் ஆக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவர் ராஜஸ்தானை சேர்ந்தவர். ஸோ இந்த தடவை வரக்கூடிய இந்த தேசிய தலைவர் மகாராஷ்டிரத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் தருவார். இந்த தடவை இந்த கேபினெட் இதுலேயே மகாராஷ்டிரத்துக்குலாம் நிறைய சீட்டு கொடுத்துருக்காங்க. ஏக்நாத் ஷிண்டேக்கு தான் உரிய அளவில் கொடுக்கலையே ஒழிய ஓவராலாக மகாராஷ்டிரத்துக்கு கொடுத்துருக்காங்க. சார் நிறைவாக ஒரு விஷயம் சார், கூட்டணிகள் ஜேடிஎஸ் எல்லாருமே தெலுங்கு தேசம் எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சி இப்போது மக்கள் முன்னாடி இருக்கக்கூடியது யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடு, இன்னும் நிறைய சட்டங்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாமே நடைமுறைப்படுத்தணும். இந்த கூட்டணிகளோடு என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு இது சாத்தியமா? அதாவது ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலை முதல்ல எடுத்துப்போம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக நாடாளுமன்ற நிலைக்குழு 2015 அமைக்கப்பட்டது. அப்போது அந்த நிலைக்குழுவுடைய தலைவராக இருந்தவர் சுதர்சன நாச்சியம், காங்கிரஸ் எம்பி. அப்போ ஒவ்வொரு கட்சியும் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா அப்படிங்கிறது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்தனர். அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தலை ஐக்கிய ஜனதாதளம் ஆதரித்தது, அதிமுக ஆதரித்தது. ஸோ இப்போவுமே ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய தலைவர் கேசி தியாகி என்ன சொல்லியிருக்காருன்னா, சில நாட்களுக்கு முன்னால், நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறோம், கொள்கை அளவில் நாங்கள் ஆதரிக்கிறோம், ஆனால் அதை கட்டாயப்படுத்தி தலையில் திணிச்சிடக்கூடாது, அதுக்கு முன்னால் கருத்தொற்றுமை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பாகவத் அவர்கள் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை கேசி தியாகியும் சொன்னார். கன்சென்சஸ் அரைவ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் யூனிஃபார்ம் சிவில் கோடு இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல போகிறாங்க, அதில் சந்திரபாபு நாயுடு சைடில் ஒரு டவுட் இருக்குது. அவர் இதனால முஸ்லீம் ஓட்ஸ்லாம் இழக்கிறதுக்கு அவர் தயாராக இருப்பாரா இல்லையா எனக்கு தெரியலை. அதில் கொஞ்சம் இழுபறி இருக்கும். அப்படி இருந்தும் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எப்படியோ யூனிஃபார்ம் சிவில் கோடும் சரி ஒரே நாடு ஒரே தேர்தலும் நாங்கள் சாதித்து காட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்திருந்து பார்க்கணும். பட் ஒன்றை சொல்கிறேன், இங்கே ரெண்டு பேருடைய ஒரு தயவில் இந்த ஆட்சியை ரன் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால இந்த கவர்மெண்ட் தள்ளாடும், போகிற போக்கில் திடீர்னு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிருங்கிற கற்பனைக்கெல்லாம் இடம் தேவையில்லை. வாஜ்பாய் அவர்கள் 20 கட்சிகளோட ஒரு வெற்றிகரமான அரசை, கூட்டணி அரசை அவர் ரன் பண்ணி காட்டியிருக்கிறார். அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் 10 ஆண்டு காலம் ஒரு மைனாரிட்டி அரசை அவர் ரன் பண்ணி காட்டியிருக்கிறார். மோடிக்கு 240 சீட்டு இருக்குது, 240 தொகுதிகளில் வென்றிருக்கிறார். ஒரு 33 தொகுதி குறைந்து போன காரணத்தினால இப்போ யூபியில் என்ன வாங்கியிருக்காங்க 33, அதே போல் இன்னொரு 33 இருந்திருந்தால் இது மெஜாரிட்டி ஆகியிருக்கும். வேறு வழி இல்லை, இது ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன். ஆனாலும் இதை தன்னை கட்டி கரெக்டாக கொண்டு போவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அந்த மோடியை மக்களவையினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுற அந்த நிகழ்வில் நிதிஷ்குமாருடைய ஆட்டிடியூட் கவனிச்சிங்களா? இத்தனைக்கும் அவர் மோடிக்கு அவருக்கு சம வயது.
மோராலஸ் ஒரு வயசு மோடி கூட பிரதமரா வரும்போது கொஞ்சம் எதிர்த்த ஒரு நபர். பிரதமராக வர்றப்போ பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதே அதை எதிர்த்து என்டிஏலேருந்து வெளியில் வந்தவர். மோடி வந்து 1950, நிதிஷ்குமார் 1951 பிறந்தவர். அவர் வந்து மோடியுடைய காலை தொட்டு வணங்குவதற்கு போனார். அந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான நெருக்கம் இருக்குது. இந்த நெருக்கம் நிச்சயமாக இந்த ஆட்சியை காப்பாற்றும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் மோடி அவருடைய அஜெண்டா எதுலையும் குறைவு செய்ய மாட்டார். மோடிக்கு எப்போதுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு சரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண தெரியும். இது வந்து மோடி ஒரு கலையாக செய்யக்கூடியவர். மோடி ஆட்சிக்கு வந்த புதிதில் இது குஜராத்தில் சிஎம் ஆனப்போ அவர் என்ன செஞ்சாங்க, ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது எல்லா மாநிலங்களும் கொடுக்குற மாதிரி விவசாயிகளுக்கு கரண்ட் சப்சிடியில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும். இவருக்கு வந்து சப்சிடி இலவசம் பிடிக்காது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் அங்கே இருக்கிற விவசாயிகள் சங்கம் எல்லாரையும் அது அத்தனை ரெப்ரசன்டேட்டிவ் உட்காத்தி வச்சு பெரிய பெரிய கேலரியில் உட்காத்தி வச்சு தான் பேசுகிறார். மாவட்டம் தோறும் அவர் பேசுகிறப்போ இந்த மாதிரி இலவசம் கொடுக்கறதுனால சப்சிடி கொடுக்க எவ்வளவு லாஸ் ஆகுது, அரசுக்கு எவ்வளோ இழப்பாகிறது. இந்த இழப்பு இல்லாமல் இருந்தால் குஜராத்தை எந்த அளவுக்கு நம்ம முன்னெடுக்க முடியும். ஒன்று இவ்வளோலாம் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் சப்சிடி வேணும்னு சொன்னீங்கன்னா தரேன். ஆனால் சப்சிடியில் கரண்ட்டு கொடுத்தேன்னா நாங்கள் எப்போ நினைக்கிறோமோ அந்த டயத்தில் தான் கொடுப்போம். ஆனால் அதே நேரத்தில் சப்சிடி இல்லாமல் பட் மற்றவங்களுக்கு காட்டிலும் கொஞ்சம் குறைஞ்ச கட்டணத்துலேயே தரேன். ஆனால் உங்களுக்கு 24 hours கரண்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு எது வேணும் அப்படின்னா அத்தனை பேருமே எங்களுக்கு 24 hours கரண்ட்டு கொடுக்க சப்சிடி வேண்டாம்னு சொன்னாங்க. அத்தனை பேரும் சப்சிடி வேண்டாம்னு சொல்லி இணங்க வைத்தார், கன்வின்ஸ் பண்ணார். அந்த திறன் எப்போதுமே மோடிட்டு உண்டு. அதனால இந்த ஆட்சி தள்ளாடாது, எந்த பிரச்சனையும் வராது. முழுமையாக 5 ஆண்டுகளை இது பூர்த்தி செய்யும். இது உறுதியை நான் நம்புகிறேன். நன்றி சார், நிறைய தகவல் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.